என்ன உள்ள வந்து அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி தான் என்கிட்ட பேப்பர்ஸ்லயே சைன் எல்லா வாங்க பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்றதுனால நான் முதல்ல இருந்து சொல்றேங்க இருக்காங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னும் போது இப்போ 2 விஷயம். ஒண்ணு வந்து எல்லாரும் எப்படி நம்ம காமனா பார்ப்போம், இவன் தப்பிக்கிறதுக்கு இவன் அந்த மாதிரி பொய் சொல்றாங்க. 2வது ஓகே நான் இல்ல வேற ஒருத்தர் இருக்காருன்னு அவர் சொல்றதுக்கான எவிடன்சஸ் எதுவும் இல்லையே, கோரிலேட் பண்ற அது கோரிலேட்டிங் ஃபேக்டர் நான் சொன்னேன். எவிடன்சஸ் எதுவுமே இல்லையே. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த ஒருத்தர் வந்துட்டு போற விஷயமா தான் இருக்கு. இன்னொன்னு அந்த இதுக்கு ஸ்பெர்ம்ஸ் செமன்கான விஷயமும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுருச்சு. அது அவ்வளோ கிராம்ஸ் கிடையாது, சோஷியல் மீடியால ரொம்ப வந்து தப்பா அது பரப்பப்பட்டுச்சு, அவ்வளோ கிராம்ஸ் கிடையவே கிடையாதுன்ற ஒரு விஷயமும் அங்க கொடுக்கப்பட்டது. இப்போ இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னும் போது அது கோரிலேட்டிங்கா அதை ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் இங்க இல்ல. அதுதான் பெரிய டிராபேக். ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்குற கேஸோட லட்சணம் நிலைமை இதுதான் இந்தியாவில். இப்படிதான் அதை சொல்லணுமா? அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஜட்மெண்ட்ன்றது இருக்கிறத கான்ஸ்டியூட் பண்ணி வந்திருக்கு. மேபி விசாரணை கோணங்கள் சரியா இல்லைன்றது. அந்த குற்றவாளியோட அம்மாவே கதறாங்க, என் பையன் நிஜமா தப்பு பண்ணியிருக்கான்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா அவனை தூக்குல கூட போடுங்க. கண்டிப்பா அவங்க அதான் சொல்றாங்க. அவன் பண்ணவே இல்லாதப்ப ஏன் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க? முதல்ல இருந்து அந்த ஃபேமிலியே சொல்ற விஷயம் அதுதான். ஏன்னா இன்னொன்னு நம்ம ஒரு கிரிமினல் இது ஆகுறாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஹிஸ்டரி ஷீட் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இவரோட ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாது. சிவிலியன் சொல்லிட்டாங்க, இருக்கவங்க கிட்ட காசு வாங்குறது வைக்கிறது, போறவங்க வரவங்க அட்மிஷனுக்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கே காசு வாங்குறது, அவங்க ஒய்ஃபே வந்துட்டு அடிச்சதுனால அபார்ஷன் ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவர் ஃபோனில் நிறைய பான் வீடியோஸ் எடுத்ததாகட்டும், இந்த மாதிரி டே ஒன்ல அவங்க அம்மாவும் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க.